நேயர்களே, பாரதிய ஜனதாவின் பாஜகவின் மாநில அமைப்பு பொதுச் செயலாளராக கடந்த 2016 பதவியில் இருந்த கேசவ விநாயகம் பதவியிலிருந்து நீக்கப்பட்டிருக்கிறார். இதுவரை நடக்காத ஒரு அரசியல் மாற்றம் தமிழ்நாட்டில் நடப்பதற்கு பின்னணி காரணம் என்ன? BL சந்தோஷ் இங்கே வருகை, RSSனுடைய காரியகர்த்தா செந்திலுக்கு மிக முக்கிய பதவி கொடுக்கப்பட போவதாகவும், தமிழ்நாட்டை தூய்மைப்படுத்தும் பொறுப்பில் அதிமுக வெற்றி RSSின் வெற்றி என்பது போன்ற நடவடிக்கைகள் துரிதப்படுத்துவதாகவும் சென்னை சேத்துப்பட்டுவிலிருந்து நமது விசேட நிருபர்களின் மூலம் பல்வேறு செய்திகள் வெளியாகியிருக்கிறது. பாரதிய ஜனதாவினுடைய அமைப்பு பொதுச் செயலாளராக 15 ஆண்டுகள் அல்லது 10 ஆண்டுகள் தொடர் பயணத்தில் இருக்கும் திரு கேசவ விநாயகம் ஏன் நீக்கப்பட்டார்? அதற்கு பதிலாக கூட்டுக்குழுவை ஒன்றை அமைத்து தமிழ்நாட்டினுடைய அரசியலை அவர்கள் கண்காணிப்பார்கள் என 2-3 மாத தேர்தலுக்குள் அவசர கதியில் நடந்தது என்ன? எப்போதும் ரகசிய கூட்டங்களை நடத்தும் RSS சேத்துப்பட்டில் 13க்கும் மேற்பட்ட தலைவர்கள் அனைவரையும் அழைத்து பாரதிய ஜனதாவின் அமைப்பு பொதுச் செயலாளர்களை நீக்கம் செய்து காரியகர்த்தாவினுடைய 3 பேர் அங்கே வந்து அமைச்சர்கள் உள்பட பேசியது என்ன? இதற்கு மிக முக்கியமான காரணம், பாரதிய ஜனதாவின் மிக முக்கிய ஆளுமையாக ஒரு 4 வருஷத்துக்குள்ள 3 வருஷத்துல வளர்ந்து போன அண்ணாமலையால் ஏற்பட்ட சிக்கல். அண்ணாமலையை பதவியை விட்டு நீக்கினாங்க. அண்ணாமலை வந்து அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு போனார். ஆனாலும் கூட அவருடைய நடவடிக்கைகள் தொடர்கிறது. அவர் மீது வெறுப்பும் வேதனையும் மூத்த தலைவர்களுக்கு அதிகரித்து வருகிறது. இந்த குழப்பத்துக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு தான் பார்க்குறாங்க. தண்ணீரையும் அதற்கு மேல் ஊற்றப்பட்ட ஒரு ஆயில் போன்றுதான் இந்த கூட்டணி தொடர்கிறது என்று RSS ரிப்போர்ட்டில் தமிழ்நாட்டிலேருந்து போயிருக்கு. இவங்க வெற்றியாக மாட்டாங்க, இவங்க ஜெல்லாக மாட்டாங்க, கூட்டணிகள் பலம் இல்லை, அதிமுகவின் பலம் மிக குறைவு, அதிமுகவில் முக்கியமானவர்கள் வெளியேற்றப்பட்டு விட்டார்கள், சேர்க்க மறுக்கிறார், பாரதிய ஜனதாவுக்குள் நயினார் நாகேந்திரனுக்கு முழுமையாக ஒத்துழைப்பு இல்லை, வார் ரூமில் வாரி கொண்டிருக்கிறார்கள். அண்ணாமலை ஒரு 6 தொகுதிகளுக்கு புறக்கணிப்பு செய்து விட்டார். அதையும் நான் பார்க்க மாட்டேன் என்று சொல்லிவிட்டார். குறிப்பாக ஓரளவுக்கு டொமஸ்டிக் பாலிடிக்ஸை நன்கு செய்யக்கூடிய பேச்சாற்றல் கொண்ட ஏதாவது என்ன ராஜா, அவருக்கு உடம்பு சரியில்லாமல் பெட்டில் படுத்துட்டார். இதற்கிடையில் ராஜாவுடைய உடல்நிலை மோசமாக பாதிக்கப்பட்டு அவர் அப்பலோவில் இருக்கார். அவர் ஒரு டிசபிள்டு, அவர் இந்த முறை களத்தில் இல்லை. அப்போ அண்ணாமலையும் களத்தில் இல்லை. கோஆர்டினேஷன் ஒன்றும் இல்லை, பூத் கமிட்டிலாம் பெருசாக இல்லை. அப்போ நீங்கள் எப்படி ஜெயிக்க போகிறீங்கன்னா RSS என்ன செஞ்சு நேராக களத்தில் இறங்கிட்டாங்க. RSS களத்தில் இறங்குறதுக்கு பின்னாடி உள்ள ஒரு செய்தியை சொல்கிறேன். ஒரு குறிப்பிட்ட தொலைக்காட்சி மோடியின் உத்தரவின் தான் என்று சொன்னார்கள். அது முதல்ல தப்பு, அதே தப்பு. மோடி அமித்ஷாவை மீறி RSS உள்ள வந்துட்டு, நல்லா கவனித்துக் கொள்ளுங்கள். மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் RSSக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை என்று அவர்களே சொன்னார்கள் நட்டாவுடைய பேச்சில். அதனால இதில் நேராக வந்து கமரையத்தில் கூட்டவில்லை, தேசிய பொதுச் செயலாளர் வரவில்லை, தேசிய தலைவரும் வரவில்லை, RSS தான் வந்திருக்கிறது. RSS செந்தில் வந்திருக்கிறார், மீது 2 காரியகர்த்தாக்கள் தமிழ்நாட்டிலிருந்து வந்திருக்கிறார்கள். இவர்களின் அழைப்பின் பேரில் BL சந்தோஷும் வந்திருக்கிறார். இப்போ என்னன்னா, அவ்வளவு சிக்கலுக்கும் காரணம் யார் என்றால் அண்ணாமலை கை காட்டப்படுகிறது. அண்ணாமலை நேரடியான புகாரை தமிழ்நாடு பாஜக அமைப்பு பொதுச் செயலாளராக தொடரும் கேசவ விநாயகன் மீது மலை போல அள்ளி கொட்டுகிறார். அதில் சில புகார்களை நான் உங்களுக்கு சொல்லலாம், மற்ற புகார்களை வெளிப்படையாக சொல்ல முடியாது. அதை நீங்கள் புரிந்து கொண்டால் சரி. இவர் மீது புகார்கள் சொல்லப்படாத செக்டோரியல் இல்லை என்கிற அளவிற்கு கேரளாவில் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்த கேசவ விநாயகம் கோலாச்சுகிறார்
என்ற தகவல் ஆதாரப்பூர்வமாக டெல்லிக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது அண்ணாமலையால். இப்படிப்பட்ட ஒரு ஆளை வைத்துக்கொண்டு தேர்தல் நடத்தினால், அதுவும் இளம் வயது அண்ணாமலை போன்றவர்களை கோஆபரேஷன் இல்லை, அவர் புகார் கொடுத்திருக்கிறார் என்றால் அதை RSS கவனிக்க தவறவில்லை. ஒன்று, அண்ணாமலை இவரை மட்டுமல்ல, நேனா நாகேந்திரனுக்கும் அண்ணாமலைக்கும் 7.5 சனியனாக கடுமையான மோதல்கள். அவர் மட்டுமல்ல, தமிழிசை, வானதி, எல்முருகன் எல்லோரையும் மதிக்காத ஒரு நிறத்தில் அண்ணாமலை மாறி இருக்கிறார். அவருக்கு என்ன கேள்வி என்றால், நான் தான், மற்றவர்களெல்லாம் ஒன்றுமில்லை என்கின்ற ஒரு ராஜ புத்தியில் அவர் உச்சநிலைக்கு சென்றதை PL சந்தோஷை அனுப்பி கடும் எச்சரிக்கைக்கு அண்ணாமலை உட்படுத்தப்பட்டதாகவும் சொல்லப்படுகின்றது. அண்ணாமலையை தூக்கி வெளியே வீசுவதற்கு அதிக காலம் செல்லாது. ஆனாலும் வருங்கால பாஜகவுக்கு இப்படி ஒரு ஆள் தேவை என்பதை பாரதிய ஜனதா மத்திய தளமும் குருமூர்த்தி போன்றவர்களின் ஆலோசனையில் செயல்படக்கூடிய RSSனுடைய கோர் கமிட்டியும் இணைந்ததால் அவரை இன்னும் அவ்வளவு எளிதாக வெளியேற்ற அவர்கள் விரும்பவில்லை. அதன் மூலமாக அவரையும் கண்ட்ரோல் படுத்தி கட்சியும் ஒருங்கிணைக்க வேண்டும் என RSS நேரடியாக களமிறங்கியிருக்கிறது. காரணம், அவர் பேச்சாற்றல் கொண்டவர், 39 வயது, ஒரு நல்ல ஃபீல்டு ஒர்க்கர், படித்த IPS, கவுண்டர் சமூகத்தின் அடையாளம். நாளை மூத்தவர்கள் சென்று விட்டால் அந்த இடத்துக்கு வருவார். அதுவரைக்கும் அவர் பொறுமை காக்க வேண்டும் அல்லவா? வரம்பு மீறி பேசுவது, வார் ரூமில் வார் என்று வாருவது, மூத்த தலைவர்கள் மீது இந்த மாதிரி வசை பாடுவதற்கு BL சந்தோஷை அனுப்பி RSS பாஜகவில் இணைத்து செயல்படுகிற சந்தோஷ் என்ற பிராமண தலைவர் கர்நாடக தலைவரை அழைத்து அண்ணாமலைக்கு கடும் எச்சரிக்கை விடுத்திருப்பதாகவும் 13 தலைவர்களை அழைத்து RSS பேசியிருப்பதும் தற்போது வெளிச்சத்திற்கு வந்திருக்கிறது. இதில் ரொம்ப முக்கியமான ஒரு விவகாரம் எல்லை மீறி போய்விட்டது என்பதுதான் முக்கியம். தேசிய சாணக்கியனாக பார்க்கப்படுகிற அமித்ஷாவுக்கும் கண்ட்ரோல் படவில்லையா? பெரும் சவால். மாஞ்சி போன்றவர்களை தேஜஸ்வியோட அரசியல், ராகுலோட அரசியல், இப்படியெல்லாம் நிதிஷ்குமாரோட அரசியல், மமதாவோட அரசியல் செய்கின்ற அந்த மாநிலங்களை விட தமிழ்நாடு அவ்வளவு சவாலாயிட்டன்னா, இந்த அண்ணாமலையும் மற்றவர்களும் அவ்வளவு பெரும் சவாலாக மாறியிருக்கிறார்கள் கட்சிக்குள். RSSனுடைய இன்டெலிஜென்ட் விங்ஸ் திண்ணை மீட்டிங்களை போட்டு மக்களை ஒருங்கிணைக்கும் ஒரு அமைப்பு, ஒரு சுயசேவக். அவர்களால் ஹிந்தியிலே பேசி ராமன், லக்ஷ்மணன், அயோத்தியா, முஸ்லீம், தலித், ஹிந்து, பிராமணர், சனாதனம் இப்படியெல்லாம் பேசி வடநாட்டில் சாதிக்க முடிஞ்ச RSS தமிழ்நாட்டில் அதற்கான களங்களை அவர்கள் அமைத்தாலும் ஷாக்காக்களை அதிகரித்தாலும் எதிர்பார்த்த கிரவுண்டுடைய வெற்றி அவர்களுக்கு கிடைக்க மறுக்கிறது. இப்போ தமிழ்நாட்டில் நிறைய தலைவர்கள் வந்து விட்டார்கள். அவர்களுக்கு சனாதனத்தையும் தெரியாது, பிராமணிக்கல் ஸ்ட்ரக்சரும் தெரியாது, வேதமும் தெரியாது, எதுவும் தெரியாது. ஏதோ ஒரு கட்சியில் சேர்ந்தால் நமக்கு ஏதோ ஒரு 5-10 பார்த்துக்கிடலாம், கொடி கட்டி காரில் போகலாம் அப்படிங்கிற அமைப்பில் தான் பல பேர் இங்கே அலைகிறாங்களே தவிர அந்த கோர் ஹிந்துத்துவாவை பற்றி ஞானமிக்கவர்கள் இங்கே ரொம்ப கம்மி என்பதையும் RSS புரிந்திருக்கிறது. அதனால்தான் மற்ற மாநிலங்களில் இருக்கக்கூடிய அந்த சிஸ்டத்தை இங்கே அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு பெரும் சவாலாக இருக்கிறது. கேரளாவிலே கால் பதிச்சிட்டாங்க, தெலுங்கானாவிலையும் கால் பதிச்சாச்சு, கர்நாடகாவில் ஆட்சியை நடத்தியாச்சு. தமிழ்நாட்டில் மட்டும்தானப்பா சிக்கலாக இருக்குது. இப்போ அங்கே கால் பதிக்கிறதுக்கு நாம் நேரடியாக இடங்கிடும். ஆப்ரேஷனை இவங்க தயார் இல்லைன்னு தான் ஓவக்கமான அமித்ஷா மோடி எல்லாம் மேலே தூக்கிட்டு, மோடி எப்பவுமே இந்த இதில் தலையிட மாட்டார், அவர் வேறு விஷயத்தில் தான் இருப்பார். அப்போ அந்த மாதிரி அமித்ஷா மட்டுப்படுத்தப்பட்ட நிலையில்தான் சேத்துப்பட்டில் 13 தலைவர்களை வரவழைத்து நடவடிக்கைகளை கடும் எச்சரிக்கையாகும் RSSின் சார்பாக BL சந்தோஷ், இவருடைய குரு என்று சொல்லலாம், கர்நாடகாவிலிருந்து கடுமையான எச்சரிக்கை விடுத்திருப்பதாகவும் தற்போது செய்தி வருது. இந்த நிலையில் திருநெல்வேலி KTC நகரில் அண்ணாமலை ரசிகர் மன்றத்தினர்கள் கூடி தலைவா வா என்று இந்த தமிழ்நாட்டு அரசியல் சொல்வதை போன்று அவருக்கு ஆசையாக வார்த்தைகளை கூட்டி
அவர் ஆணையிட்டால் அதற்கு அனைத்தும் கட்டுப்பட போவதாக ஒரு மொனோபொலி அரசியலை முன்னெடுப்பது பாரதிய ஜனதா வரலாற்றில் இது ரொம்ப வித்தியாசமானது. ஏனென்றால் அத்வானியால் நடத்த முடியாத ஒன்றை அண்ணாமலையால் எப்படி நடத்த முடியும்? அதே போன்று சிவராஜ் சிங் சவுகானால், உமாபாரதியால், முரளி மனோகர் ஜோஷியால் நடத்த முடியாத ஒன்றை அண்ணாமலையால் எவ்வாறு நடத்த முடியும்? இந்த கேள்விதான் இப்போது ஆர்எஸ்எஸ் தலைமையில் இருக்கிறது. ஆனால் இவர் அளவிற்கு வெளிப்படையாக பேச்சு திறன் இல்லாத நயினார் நாகேந்திரனை அவர்கள் கொண்டு வந்தது முக்கலத்தூர் வாக்கு வங்கி தான். எல்லாவற்றையும் களத்திலிருந்து கடைசி 2 மாதம் 90 நாட்களில் திண்ணை மீட்டிங்கள், மக்களோடு மக்கள் உரையாற்றுவது, கட்சி பணிகள், பூத் கமிட்டி எல்லாவற்றையும் நிர்ணயிப்பதற்கு இந்த மாதிரி ஒரு குழப்பங்கள் இருந்தால் சரிவராது. தேர்தல் முடிந்த பிறகு பாரதிய ஜனதாவினுடைய அமைப்பு செயலாளரை நாம் நியமித்துக் கொள்வோம். ஏனென்றால் தேசிய தலைவராக பதவியேற்றிருக்கக்கூடிய 45 வயது உடையவர் தமிழ்நாட்டை பற்றி இன்னும் புரியவில்லை. அவர் இன்னும் சரியாக தன் முழுமையான பதவிக்கு வரவில்லை. ஆகவே நேரடியாக இவர்களை எல்லாம் ஒதுக்கிவிட்டு ஆர்எஸ்எஸ் நேர உள்ள குதிச்சுட்டு அது சேர்த்துப்பட்டல. அநேகமாக அண்ணாமலை இப்பொழுதெல்லாம் வெளியேற மாட்டார். இப்படி அழுத்தம் கொடுப்பது அவருடைய குணாதிசயத்துக்கு ஒத்து வராது. ஒவ்வொருத்தனுக்கும் ஒரு குணாதிசயம் உண்டு. சிலவன் என்ன சொன்னாலும் கேட்டுக்கொண்டே இருப்பான். ஆனால் அண்ணாமலைக்கு ஆர்எஸ்எஸ் உடைய ஐடியாலஜி ஒன்றும் பெரிய ஆள் கிடையாது. அவர் ஒரு ஐடியாலஜிஸ்ட் கிடையாது. அப்படி பேசுவார். ஆனால் அவருக்கு வேறு விதமான திட்டங்கள் உண்டு. இந்த நெருடல்கள், இந்த நெக்கல்கள், இந்த மாதிரியான இடைசங்கங்கள் அதிக காலம் செல்லாது. ஒரு மாற்றம் தேர்தலுக்கு பின்பு பாஜகவில் ஏற்படலாம். அதுவரை எந்த மாற்றமும் ஏற்படாது. அதை நம்ம உறுதியாக சொல்லுவோம். பலகீனமான கூட்டணியோடு பயணிக்கும் என்டிஏ கூட்டணி உடைய நிலைமை மிக மோசமாக இருப்பதாகத்தான் நாம் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த மாதிரி செய்திகள் ஏடிஎம்கேயும் வலுவாக இல்லை, பாஜகவிலும் இந்த மாதிரி டிசென்ட்டு, பாமகவிலையும் அப்பாவும் பிள்ளையும் உடைஞ்சிருக்கிறாங்க. தினகரனுக்கும் பெரும் பின்னடைவு. ஜான் பாண்டியன்லேருந்து பாரிவேந்தர்லேருந்து ஏசி சண்முகத்தில் இருந்து 1% ஓட்டை வச்சு அவங்க என்ன செய்ய முடியும்? இவ்வளவு பெரிய பின்னடைவோடு மிக முக்கியமான ஒரு விவகாரத்தை நான் உங்களுக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். தேமுதிகவே உள்ளெழுக்கு விவகாரத்தில் இவர் தோல்வி கண்டதையும் ஆர்எஸ்எஸ் கடும் கோபத்தில் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. கேசவ விநாயகம் அமைப்பு பொதுச் செயலாளர் பிரேமலதாவிடம் பேசி கொடுப்பதை கொடுத்து பேசி முடிக்கவில்லை. அவர் இப்போது திமுகவின் பக்கம் சாயும் நோக்கத்தில் ஓரளவுக்கு 51-49 என்ற விகிதாச்சாரத்தில் அல்லது 50-49 அதாவது 51-49 என்ற விகிதத்தில் இருப்பதாகவும், தேமுதிக அந்த பக்கம் போகிறதுன்னு என்னையா செஞ்சா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி அவருக்கு எதிராக எழுப்பியிருப்பதும் நேற்று பரபரப்பான செய்தியாக தமிழ்நாட்டில் அமைந்திருக்கிறது. இது ரொம்ப ஆதாரமான செய்தி. அடுத்த செய்திகளோடு நாம் உங்களை சந்திப்போம். நன்றி.